சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. எனக்கு தந்த பாலில் மயக்க மூலிகையை கலந்து தரும்படி அந்த பணிப்பெண்ணிடம் சொன்னதே நீதான் என்பது எனக்கு நன்றாக தெரியும். மயக்க மூலிகை கலந்த பாலை குடித்த நான் அயர்ந்து தூங்கிவிட்டால் ரோமாபுரி தூதுவனை தனியாக சந்தைக்கு அனுப்பிவிடலாம். நான் அவனுக்கு பாதுகாப்பு தர இயலாத நிலையில் உன்னுடைய ஆட்களை ரோமாபுரி தூதுவன் மீது ஏவி அவனை எளிதாக தாக்கி கொன்று விடலாம். அதன் மூலம் நான் வகிக்கும் பாதுகாவலர் பதவிக்கு களங்கத்தை ஏற்படுத்தி விடலாம் என்று மனக்கோட்டை கட்டினாய். ஆனால் இப்போது உன் மனக்கோட்டை எல்லாம் பொடி பொடியாகிவிட்டது. நான் எந்த மனக்கோட்டையும் கட்டவில்லை. நீ வீணாக என் மீது அபாண்டமாக பழி சுமத்தாதே. மணிமாறா, இவை அனைத்திற்கும் காரணம் நீதான் என்பது எனக்கு நன்றாக தெரிந்திருந்தும் நான் உன்னை ஏன் காட்டிக் கொடுக்கவில்லை என்று தெரியுமா? இந்த விஷயம் ரோமாபுரி தூதுவனுக்கு தெரிந்தால் அதன் மூலம் நம் பாண்டிய நாட்டிற்கு அவப்பெயர் ஏற்படும் என்பதால் தான் நான் உன்னை காப்பாற்றினேன். நீ உண்மையை மறைக்க முயற்சி செய்வாய் என்று தெரிந்திருந்தால் அப்போதே அந்த பணிப்பெண்ணை மன்னர் முன் நிறுத்தி உன் முகத்திரையை கிழித்து எறிந்திருப்பேன். இதற்கு பிறகாவது நீ மனம் திருந்துவாய் என்று நினைத்தேன். ஆனால் அப்படியும் நீ திருந்துவதாக இல்லை. எதற்காக வீணாக பேசிக் கொண்டிருக்கிறாய்? உன்னால் முடிந்தால் அந்த பணிப்பெண்ணை அழைத்து வந்து நிரூபித்து காட்டு. அதற்கு வழி இல்லாமல் தான் நீ ரகசிய திட்டம் தீட்டி அவளை எங்கோ மறைத்து வைத்து விட்டாயே. இல்லாத ஒரு பணிப்பெண்ணை நீயே உருவாக்கி என் மீது வீணாக பழி போடுகிறாயா? எதற்காக உனக்கு என் மீது இவ்வளவு வஞ்சம்? நீ இவ்வளவு சிறுமைத்தனமாக நடந்து கொள்வாய் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. வஞ்சம் எனக்கா உனக்கா? நீ அந்த பணிப்பெண்ணை எங்கோ மறைத்து வைத்து விட்டாய் என்ற தைரியத்தில் தானே இந்த அளவிற்கு பேசுகிறாய். நானே அந்த பணிப்பெண்ணை கண்டுபிடிக்கிறேன். அவளை அழைத்து சென்று மன்னர் முன் நிறுத்தி அனைத்து உண்மைகளையும் அனைவரும் அறியும்படி செய்து உன்னை தூற்றும்படி செய்கிறேன். நில்! நீ அந்த பணிப்பெண்ணை கண்டுபிடிக்கப் போகிறாயா? உன்னால் அது முடியுமா? ஏன் முடியாது? அதை சாதித்து காட்டிவிட்டு பிறகு வந்து உன்னை சந்திக்கிறேன். உன் சாதனையை பற்றி நீ என்னிடம் சொல்கிறாயா? உன்னையே உயிராக காதலித்த தாமரை சோழ நாட்டில் காணாமல் போனாலே, அதை நீயா கண்டுபிடித்தாய்? முத்துநகையும் பார்த்திபனும் தானே கண்டுபிடித்தார்கள். சரி, அது போகட்டும். இங்கு வந்து நீ தங்கி இருக்கும் போது மீண்டும் தாமரை காணாமல் போய்விட்டாளே, அதை கண்டுபிடித்தாயா? உன்னையே நம்பி வந்த ஒரு பெண்ணையே உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. நீ எவ்வளோ ஒருத்தியை கண்டுபிடிக்கப் போகிறாயா? உன் கையாலாகாத தனத்திற்கு நீயே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமையப் போகிறாய். முடிந்தால் கண்டுபிடித்து காட்டு. மணிமாறா, நிறுத்துங்கள்! உன்னை கொல்லாமல் விடமாட்டேனடா. சரி, விட்டு விடுங்கள். இல்லை முத்துநகை, இந்த மணிமாறன் அளவுக்கு அதிகமாக பேசிவிட்டான். அதற்கான சரியான பாடத்தை இவனுக்கு புகட்டியே தீர வேண்டும். அதற்கெல்லாம் இப்பொழுது நேரமில்லை. நாம் உடனடியாக பாண்டிய நாட்டின் தலைநகருக்கு புறப்பட்டாக வேண்டும். மதுரை எம்பதியிலிருந்து முக்கியமான செய்தி வந்துள்ளது. அதுவும் அவசர கால செய்தியாக வந்துள்ளது. அப்படி என்ன அவசரமான செய்தி? பாண்டிய பேரரசரின் உடல்நிலை மேலும் மோசமாகிவிட்டதாம். அவருக்கு பக்கவாதம் முற்றி போய் அவரது உடலின் வலது பாகம் முழுவதும் செயலிழந்து விட்டதாம். நாம் உடனே மதுரை எம்பதிக்கு புறப்பட வேண்டும். வாருங்கள். கோட்டை தளபதியாரே, சொல்லுங்கள் மன்னவா. அன்று அந்த வேளிர் வீரன் கோட்டையை சுற்றி வந்து பிடிபட்டதற்கு பிறகு அத்தகைய நிகழ்ச்சி வேறு ஏதும் நடைபெறவில்லை அல்லவா? இல்லை மன்னவா. பார்த்திபா, மன்னவா, வேளிர் வீரர்கள் யாராவது இருந்தால் தேடி பிடித்து சிறையில் அடைக்கும்படி உத்தரவிட்டேனே, இதுவரை யாராவது பிடிபட்டார்களா? குறிப்பிடும் அளவிற்கு பரவலாக எவரும் இல்லை மன்னவா. ஓரிருவரைத்தான் சந்தேகத்தின் பேரில் பிடித்து வைத்தேன். பின்னர் அவர்கள் குற்றமற்றவர்கள் என்று தெரிந்ததும் கௌரவமாக அனுப்பி வைத்தேன். மன்னவா, சொல்லுங்கள் அமைச்சரே. இங்கு பிடிபட்ட வேளிர் குல வீரனுக்கு ஏற்பட்ட நிலைமையை அவனோடு வந்த மற்ற வீரர்கள் அறிந்திருப்பார்கள். இனியும் இங்கிருந்தால் நம் உயிருக்கும் ஆபத்து என்று நாட்டை விட்டே வெளியேறியிருப்பார்கள். அப்படி சொல்வதற்கில்லை அமைச்சரே. வா கிள்ளிவளவா, உன் கருத்தை சொல். எதை பற்றி அப்படி சொல்வதற்கில்லை என்கிறாய் கிள்ளிவளவா? அமைச்சர் சொன்னாரே, வேளிர் வீரர்கள் அனைவரும் நாட்டை விட்டே வெளியேறியிருப்பார்கள் என்று. அதைத்தான் சொன்னேன். ஏன் அப்படி சொல்கிறாய்?
பார்த்திபன் நகரெங்கும் தேடி அலசி ஆராய்ந்து விட்டுதானே வந்திருக்கிறான். அப்படி யாரும் இருப்பதாக தெரியவில்லை என்கிறானே. இருக்கலாம். ஆனால் எதிரிகள் தங்கள் சுய வடிவத்திலேயே இருப்பார்கள் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும்? அதுவும் சரிதான். அவர்கள் மாறு வேடமிட்டு தெரியக்கூடும். அப்படி ஏதேனும் உனக்கு தெரிந்ததா? ஆம் தந்தையே. நேற்றைய இரவு நான் அவ்வப்போது நகர சோதனைக்கு மாறுவேடமிட்டு செல்வது போல் சென்றேன். மக்கள் ஆங்காங்கே தங்களை பற்றியும் சோழ நாட்டை பற்றியும் மிகவும் சிறப்பாக பேசிக் கொள்வதை கேட்டேன். அதன் பிறகு வேறு பல இடங்களை சுற்றி வரும்போது சைவ மடாலயத்தில் மட்டும் தீபம் எரிந்து கொண்டிருந்தது. நள்ளிரவு நேரத்தில் சிலர் கூட்டமாக அமர்ந்து ரகசியமாக ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்படியானால் அதை அவ்வளவு எளிதாக விட்டுவிட முடியாது. அவர்கள் யார் என்று கண்டுபிடித்தாக வேண்டும். இவ்வளவு தூரம் சென்று அங்கு நடப்பதை அறிந்த இளவரசர் அதை பற்றி அறியாமல் இருப்பாரா? அவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்காமல் வந்திருப்பாரா? இல்லை பார்த்திபா, அவர்கள் யார் என்பதை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏன் இளவரசே? மடத்தின் வாயிலில் சிலர் அமர்ந்து யாரும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக எச்சரிக்கையாக கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். நான் சென்று அங்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதற்காக எச்சரிக்கையாக மறைந்து நின்றுதான் பார்த்தேன். சற்று தொலைவில் இருந்துதான் பார்க்க முடிந்தது என்பதால் அவர்கள் பேசியதை என்னால் கேட்க முடியவில்லை. கிள்ளிவளவா, நீ அப்படி செய்ததுதான் பொருத்தமான செயல். நீ அவர்களை கண்காணிப்பது தெரிந்து விட்டால் அவர்கள் எச்சரிக்கை அடைந்திருப்பார்கள். இது போன்ற நேரங்களில் விட்டு பிடிக்கத்தான் வேண்டும். அவர்கள் எப்படி இருந்தார்கள்? சிவனடியார்கள் போலத்தான் இருந்தார்கள். ஆனால் நம் தமிழ்நாட்டு சித்தாந்த சைவர்கள் போலவோ தென்னகத்தில் உள்ள மற்றொரு பிரிவான லிங்காயத்துகள் என்று சொல்லும் வீர சைவர்கள் போலவோ இல்லை. வேறு எப்படி இருந்தார்கள்? வடதிசையிலிருந்து வந்த வைராகிகள் போல் இருந்தார்கள். அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? அதை நான் சொல்கிறேன். நம் நாட்டில் உள்ள சித்தாந்த சைவர்கள் அன்பே சிவம் என்று ஏற்றுக்கொண்டவர்கள். அதற்கு அடையாளமாக கையில் ருத்ராட்ச மாலையை ஏந்திருப்பார்கள். வடதிசையில் உள்ள பைராகி என்பவர்கள் சிவபெருமானை சம்ஹார மூர்த்தியாக ருத்ராம்சமாக நினைத்து வழிபடுவார்கள். அதற்கு அடையாளமாக கையில் சூலத்தை ஏந்திருப்பார்கள். அப்படி என்றால் அவர்கள் நிச்சயம் ஆபத்தானவர்கள்தான். மன்னவா, நான் சென்று கூண்டோடு கைலாசம் என்று சொல்வது போல் அனைவரையும் இங்கு கொண்டு வரவா? பொறு பார்த்திபா, இப்பொழுதுதான் இரு சைவ மடங்களுக்குள் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதை நயமாக தீர்த்து வைத்திருக்கிறோம். இப்பொழுது திடீரென்று ஏதாவது செய்து சைவ சமயத்திற்கு நாம் மாறானவர்கள் என்ற எண்ணத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது. பிறகு அதுவே ஒரு பிரச்சனைக்கு வழிவகுத்ததாக ஆகிவிடக் கூடும். அவர்கள் இருகோவில் ஆட்களாக இருந்தால் என்ன செய்வது? யாரும் தங்களை சந்தேகிக்க கூடாது என்பதற்காக இப்படி வேடமிட்டு வந்திருக்கலாம் அல்லவா? இருக்கலாம். அதை கண்டுபிடிக்கவும் ஒரு வழி இருக்கிறது. என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் மன்னவா. அரண்மனை சார்பாக அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக ஓரிடத்திற்கு வரவழைத்து அவர்களுக்கு தக்கபடி என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். அதேபோல் ஒவ்வொருவரிடமும் தனித்தனியே பேச்சு கொடுத்து அவர்கள் யார், எங்கிருந்து வருகிறார்கள் என்று கண்டுபிடியுங்கள். ஒருவன் உண்மையை மறைத்தாலும் மற்றவன் ஏதாவது ஒரு வகையில் தடுமாறத்தான் செய்வான். அதை கொண்டு அவர்கள் யார் என்பதை எளிதாக கண்டுபிடித்து விடலாம். ஆஹா, அருமையான யோசனை மன்னவா. இளவரசரோடும் தளபதியோடும் சென்று நானே அதை செய்கிறேன். அப்படியே செய்யுங்கள். அந்த சிவனடியார்கள் சிறைக்கு செல்ல வேண்டியவர்களா, மடத்திற்கு திரும்பி செல்ல வேண்டியவர்களா என்பதை அங்கேயே தீர்மானித்துக் கொள்வோம். ரோமாபுரி தூதுவர் சிப்பியோவிற்கு நம் கொர்க்கை கடற்கரையில் கூடும் சந்தையை காண்பிக்க வேண்டும் என்ற நம் மன்னரின் விருப்பத்திற்காக நீங்கள் எல்லாம் கொர்க்கை பட்டினத்திற்கு புறப்பட்டு சென்றீர்கள் அல்லவா? அப்பொழுது நீங்கள் பார்த்ததை விட அதற்கு பின்னர் மன்னரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம். எப்பொழுதும் படுக்கையிலேயே இருப்பவர் எழுந்து நடைபயில ஆரம்பித்து விட்டார். எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. மன்னரின் உடல்நிலை தேறிவிட்டது. இன்னும் 2 நாளில் பழைய நிலைமைக்கு திரும்பிவிடுவார் என்று நாங்கள் எல்லாம் நம்பிக்கையோடு இருந்தோம். 2 நாள் முன்பு வழக்கம் போல் நடைபயின்று கொண்டிருந்தவர் திடீரென்று வாயில் நுரை தள்ள மயங்கி விழுந்து விட்டார். வந்து பரிசோதித்த அரண்மனை வைத்தியர், இது வாத நோயின் தாக்கம், விரைவில் சரியாகிவிடும், பயப்பட தேவையில்லை என்று சொன்னார். வாத நோய் தாக்கி வலது பக்கம் செயலிழந்தால்
வாய்ப்பேச்சும் வராதாம். ஆனால் என்னால் பேச முடிகிறது. அதனால் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. மன்னவா, தங்களை இந்த நிலைமையில் பார்ப்பதற்கு என் மனதிற்கு மிகவும் சங்கடமாக இருக்கிறது. இருந்தாலும் உங்களின் மன உறுதி உங்களை மீண்டும் எழுந்து நடமாட வைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சென்ற முறை நான் பாண்டிய நாட்டிற்கு வந்தபோது தளபதி வீரபாகுவின் ஆயுத பயிற்சி கூடம், பாண்டிய நாட்டு போர்க்கருவிகள் உருவாகும் இடம், மீனாட்சி அம்மன் கோவில், தலைநகர் மதுரையம்பதியில் அமைந்திருக்கும் மணமகள் மன்றங்கள், கவியரங்குகள், நடன மேடைகள் என்று ஒவ்வொரு இடமாக என்னை நீங்களே நேரில் அழைத்து சென்று எனக்கு சுற்றி காட்டினீர்கள். ஆனால் இந்த முறை நான் பாண்டிய நாட்டிற்கு வந்திருக்கும் வேளையில் உங்களுக்கு இப்படி ஒரு ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டிருப்பதை பார்க்கும்போது என்னால் வேதனைப்படாமல் இருக்க முடியவில்லை. என் உடல் நலம் குறித்து நீ வேதனைப்படாதே முத்துநகை. விரைவில் நான் மீண்டும் எழுந்து நடப்பேன். இந்த மதுரையம்பதியைச் சுற்றி திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை என நீ பார்க்காத இன்னும் பல இடங்கள் இருக்கின்றன. அந்த இடங்களுக்கெல்லாம் நானே உன்னை நேரில் அழைத்துச் செல்கிறேன். அந்த நாள் விரைவில் வரவேண்டும் என்பதுதான் எனது விருப்பமும். இந்த முறை நாம் செல்லும் போது உன் தந்தையார் காரிக்கண்ணனாரையும் உடன் அழைத்துச் செல்வோம். என்ன புலவரே, நீங்களும் எங்களுடன் வருகிறீர்களா? நிச்சயம் வருகிறேன். என் விருப்பம்தான் நிறைவேறவில்லை. உங்கள் விருப்பமாவது நிறைவேறட்டும். புலவர் அவர்களின் நிறைவேறாத விருப்பம் என்ன, நான் தெரிந்து கொள்ளலாமா? நீங்கள் விருப்பப்பட்டது என்னவென்று சொல்லுங்கள் தந்தையே. நான் தான் முதலில் சோழ நாட்டிற்கும் பாண்டி நாட்டிற்கும் இடையில் நட்பு எனும் உறவு பாலம் உருவாவதற்கு உறுதுணையாய் இரு பெரும் வேந்தர்களையும் இந்திர விழா எனும் பெருவிழாவில் ஒன்றாக இணைத்தேன். உண்மைதான். புலவர் காரிக்கண்ணனார் எடுத்த முயற்சியினால்தான் நானும் சோழ மன்னரும் ஒன்றிணைந்தோம். சோழ நாடும் பாண்டிய நாடும் நட்பு நாடுகளாகியது. அது வளர்ந்து இப்போது சோழ நாடும் பாண்டிய நாடும் சம்பந்தி நாடுகளாகிவிட்டது. இப்போது சேர மன்னர் சோழ மன்னரின் நட்பு நாடி சோழ நாட்டிற்கு வந்திருக்கிறார். சேர மன்னரை சோழ நாட்டில் கண்டதும் எனக்கு ஒரு விருப்பம் ஏற்பட்டது. எப்படி சோழ நாட்டிற்கும் பாண்டிய நாட்டிற்கும் இடையில் நட்பு எனும் உறவு பாலம் அமைவதற்கு நான் காரணமாக இருந்தேனோ, அதேபோல் சேர சோழ பாண்டியர் என்ற 3 நாட்டிற்கும் இடையில் நட்பு எனும் உறவு பாலம் அமைவதற்கு நான் காரணியாக இருக்க வேண்டும். 3 வேந்தர்களையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்று நான் விருப்பப்பட்டேன். ஆனால் பாண்டிய மன்னர் தாங்கள் உடல் நலம் குன்றியிருக்கும் இந்த நிலையில் அதை நான் இப்போது எப்படி சாத்தியமாக்க முடியும்? இதுதானே உங்கள் கவலை? நீங்கள் இது பற்றி கவலைப்பட வேண்டாம் புலவரே. சோழ நாட்டிற்கு நட்பு நாடி வந்திருக்கும் சேர மன்னர் தன் சோழ நாட்டு விஜயத்தை முடித்து மீண்டும் சேர நாட்டிற்கு செல்வதற்கு முன்பாகவே நான் குணம் பெற்று விடுவேன். மூவேந்தரையும் ஒன்றிணைக்கும் உங்கள் விருப்பத்தை நான் நிறைவேற்றித் தருகிறேன். என்ன செழியா, கொற்கை சந்தையில் நம் ரோமாபுரி தூதுவன் சிபியோவை 4 பேர் கொண்ட ஒரு குழுவினர் தாக்கியதாகவும் நீயும் முத்துநகையும் சேர்ந்து தூதுவர் சிபியோவை அவர்களிடமிருந்து காப்பாற்றியதாக கேள்விப்பட்டேன். அவர்கள் யார், என்ன என்ற விபரம் ஏதேனும் உனக்கு கிடைத்ததா? அவர்களை தூண்டிவிட்டது யாராம்? மன்னவா, அவர்கள் 4 வழிப்பறி கொள்ளையர்கள். சிபியோவை கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் தாக்கவில்லை. வெளிநாட்டவர், நிறைய செல்வம் அவரிடத்தில் இருக்கும் என்ற ஆசையில்தான் அவரை தாக்கியிருக்கிறார்கள். என்ன சிபியோ, உன் கருத்துக்கள் எதையும் கூறாமல் வந்ததிலிருந்து அமைதியாகவே இருக்கிறாய்? இங்கு வந்ததிலிருந்து என் மனதில் ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது பாண்டிய மன்னராகிய தங்களையும் மகாராணியாரையும் ரோமாபுரிக்கு அழைத்து வர சொல்லி எங்கள் ரோமாபுரி மன்னர் அகஸ்டஸ் பெருமகனார் எனக்கு தந்த அந்த மிகப்பெரிய பொறுப்பு, அது பற்றித்தான் நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். முதல் முறையாக உங்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்ட போது நான் அதிர்ந்தேன். வெகு விரைவில் நீங்கள் குணமாகி விடுவீர்கள் என்று
என்னை நானே தேற்றிக் கொண்டேன். ஆனால் நான் எதிர்பார்த்ததுக்கும் மாறாக மன்னரின் உடல்நிலை மேலும் மோசமானது என் மனதிற்கு மிகவும் சங்கடமாக இருக்கிறது. இதோ பார் சிபியோ, நீ நினைப்பது போல் ஒருவேளை நானும் மகாராணியாரும் உன்னுடன் ரோமாபுரிக்கு வர முடியவில்லை என்றாலும் அது குறித்து நீ வருத்தப்படாதே. எங்களுக்கு பதிலாக எங்கள் சார்பாக தகுந்த ஒருவரை தேர்ந்தெடுத்து உன்னுடன் ரோமாபுரிக்கு அனுப்பி வைக்கிறேன். அண்ணா, உடல்நலம் குன்றியிருந்த நம் பாண்டிய மன்னருக்கு வாதம் ஏற்பட்டு அவர் உடலின் வலது பாகம் செயலிழந்து போய்விட்டது என்று கேள்விப்பட்டவுடன் எனக்கு உங்கள் நினைவுதான் வந்ததண்ணா. பாண்டிய மண்டலத்தை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் என்று மன்னர் சொன்ன போதே அவரிடத்தில் இருந்து அந்த இறுதி முறையை நீங்கள் எழுதி வாங்கியிருக்க வேண்டும். அந்த நேரத்திலேயே அதை நான் எப்படி எழுதி வாங்க முடியும் கருங்கோழி? இறுதி முறையை இப்போதே எழுதி தாருங்கள் என்று நான் மன்னரிடத்தில் கேட்டிருந்தால் அவர் என்னை பற்றி என்ன நினைத்திருப்பார்? மன்னர் என் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை அது குறைத்திருக்காதா? தன்னுடைய இறுதி காலத்தில் மன்னர் எனக்காக எழுதி தருவதாக கூறிய முறையை இடையிலேயே நான் எப்படி கேட்க முடியும்? இப்பொழுது என்னென்ன செய்ய போகிறீர்கள்? வலது பாகம் செயலிழந்து போய்விட்டதே, மன்னரால் இப்பொழுது எழுதவோ கையொப்பமிடவோ முடியாதே. அது பற்றித்தான் நான் இப்போது யோசித்துக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது அதை பற்றி யோசிப்பதில் என்ன பயன் இருக்கிறது? மன்னரின் உடல்நிலை பாதிக்கப்பட்ட ஆரம்ப நிலையிலேயே நீங்கள் இறுதி முறையை பற்றி அவரிடம் நினைவுபடுத்தியிருக்க வேண்டும். தவற விட்டுவிட்டீர்கள். என்ன கருங்கொள்ளி இப்படி கூறுகிறாய்? மன்னரின் உடல்நிலை எந்த அளவுக்கு மோசமாகும் என்றோ பக்கவாதம் ஏற்படும் என்றோ நான் எதிர்பார்க்கவில்லையே. ஏதோ சாதாரணமான உடல்நலக் குறைவு, ஓரிரு நாட்களில் எழுந்து நடமாடி விடுவார் என்றல்லவா நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். அண்ணா, உங்கள் பிரச்சனைக்கு எனக்கு ஒரு மாற்று யோசனை தோன்றுகிறது. என்ன உன் மாற்று யோசனை? நம் பாண்டிய நாட்டின் முக்கிய பிரமுகர்கள் அனைவரையும் பாண்டிய மன்னரிடத்தில் அழைத்துச் சென்று அவருடைய வாக்காலேயே எனக்கு பின்னர் இந்த பாண்டிய மண்டலத்தை ஆளுகின்ற உரிமை படைத்தவன் மணிமாறன் தான் என்று அவர்கள் முன்னிலையில் சொல்ல வைத்து விடுங்கள். சொல்லும் யோசனையை சற்று சிந்தித்து சொல் கருங்கோழி. நான் தான் இந்த பாண்டிய நாட்டை ஆள வேண்டும் என்று மன்னர் கூறிவிட்டால் அதை மற்றவர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு விடுவார்களா என்ன? மற்றவர்கள் தங்கள் எதிர்ப்பை காட்ட மாட்டார்களா? மாற்று கருத்தை மன்னரிடம் கூறி அதை குழப்பிவிட மாட்டார்களா? அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியம் அல்ல. இறுதி முறை என்பது அப்படியல்ல. மன்னரின் காலத்திற்கு பிறகுதான் அது சபையில் வாசிக்கப்படும். மன்னர் எழுதிய இறுதி முறை என்பதால் அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், வேறு வழி இல்லை. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. வெகு விரைவில் பாண்டிய மன்னர் குணமடைந்து விடுவார். இப்போது அவருக்கு ஏற்பட்ட பாதிப்பையே காரணம் காட்டி அவரிடத்தில் ஒரு நாள் இறுதி முறையை எழுதி வாங்கி விடுவேன். இது பற்றி வெளியில் யாரிடத்திலும் சொல்லிவிடாதே கருங்கொள்ளி. நமக்கு மட்டும் தெரிந்த ரகசியமாகவே இது இருக்கட்டும். நம் அண்ணனின் நண்பர்தானே, எதிர்காலத்தில் கணவனாகப் போகும் நம் காதலன்தானே என்று எண்ணி மகேந்திரனிடம் கூட இதை பற்றி நீ மூச்சு விட்டு விடாதே. நிச்சயம் யாரிடத்திலும் இதை பற்றி நான் சொல்ல மாட்டேன். என்னை நம்புங்கள் அண்ணா. ஏனண்ணா, நம் பாண்டிய மன்னர் இங்கு வருகை புரிந்திருக்கும் ரோமாபுரி தூதுவரிடம் தனக்கு பதிலாக வேறு ஒருவரை ரோமாபுரிக்கு அனுப்பி வைப்பதாக கூறினாராமே. ஆமாம், அப்படித்தான் மன்னர் கூறியிருக்கிறார். நம் பாண்டிய மன்னர் ரோமாபுரிக்கு வேறு ஒருவரை அனுப்புவதாக இருந்தால் யாரை அனுப்புவார்? மன்னர் மனதில் யார் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லையே. மணிமாறா, என்ன அண்ணன் தங்கையின் ஆலோசனை கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறதா? ஆமாம், பாண்டிய மன்னர் சமீபத்தில் எடுத்துள்ள புதிய முடிவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ரோமாபுரி நாட்டிற்கு தனக்கு பதிலாக வேறு ஒருவரை தூதுவராக அனுப்பி வைப்பதாக ரோமாபுரி தூதுவனிடம் நம் பாண்டிய மன்னர் கூறியதாக சொன்னார்கள். அதை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தீர்களா? ஆமாம். என்ன மணிமாறா, அதை சாதிக்கப் போகிறேன், இதை சாதிக்கப் போகிறேன் என்று பெரியதாக வார்த்தை ஜாலங்கள் செய்து கொண்டிருந்தாய். இதுவரை நீ எதையுமே சாதிக்கவில்லை. என்ன செய்வது? எந்த பக்கம் போனாலும் சுவற்றில் அடித்த பந்து போன்று திரும்பவும் பழைய இடத்திற்கே வரவேண்டியிருக்கிறது. நீயும் சரி, மகேந்திரனும் சரி, இப்படி புலம்பியபடியே தான் உங்கள் வாழ்நாட்களை கழித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
இப்போது நடந்த எல்லாவற்றையும் தாண்டி நம் பாண்டிய மன்னர் ரோமாபுரிக்கு தான் போகாமல் தனக்கு பதிலாக ஒரு தூதுவனை அனுப்ப முடிவு செய்திருக்கிறார். அதை பற்றிதான் இப்பொழுது உரையாடிக் கொண்டிருந்தோம் மாமா. மன்னர் தன் சார்பாக யாரை ரோமாபுரிக்கு அனுப்புவார்? வேறு யாரை அனுப்பப் போகிறார்? இளம்பழுதியைத்தான் அனுப்பி வைப்பார். மன்னரின் அடுத்த ஸ்தானத்தில் இருப்பது இளம்பழுதிதானே. ரோமாபுரிக்கு இளம்பழுதி போனால் போகட்டும். ஆனால் எக்காரணம் கொண்டும் அந்த வாய்ப்பு செடியனுக்கு போய்விடக்கூடாது. மணிமாறனின் கருத்தை நானும் வழிமொழிகிறேன். அந்த வாய்ப்பு எனக்கோ மணிமாறனுக்கோ கிடைக்காமல் போனால் கூட பரவாயில்லை. ஆனால் அந்த செழியனுக்கு மட்டும் கிடைத்துவிடக் கூடாது. அந்த வாய்ப்பு அந்த செடியனுக்கு மட்டும் போய்விட்டால் அவ்வளவுதான், நம் கதையெல்லாம் முடிந்துவிடும்.